இன்று அன்பான பாபாவிடம் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன். இன்று பாபாவுக்கு ரொம்ப சமீபத்தில் சென்றவுடன் பார்க்கிறேன், பாபாவுக்கு மிக சமீபத்தில் அக்கம் பக்கத்தில் மிகவும் அநேக விதமான காகிதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. சில பேப்பரில் எழுதப்பட்டு இருந்தது, பத்திரிகை ரூபத்திலும் இருந்தது. நான் பாபாவுக்கு எதிரில் போய் கேட்டேன், பாபாவிடம் கேட்டேன், இன்று வதனத்தில் என்ன ஒரு கடிதத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாபா, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பாபாவிடம் கேட்டேன். ஒரு நொடி பாபா புன்னகை செய்தார். குழந்தாய், இன்று சத்துகுரு வாரம் அல்லவா? குழந்தைகளுடைய நினைவுகள் எல்லாம் பாபாவிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது, வதனத்தில் வருகிறது என்றார். ஒவ்வொரு குழந்தைகளுடைய கணக்கு வழக்குகளையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்றார். சில குழந்தைகளுடைய சார்ட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா பாபா முன்னாடி நிறைய கடிதங்கள் வருகிறது. எவ்வளவு பேப்பர் இருந்தாலும் பாபா மிகவும் சீக்கிரமாக அனைத்து விஷயங்களுக்கும் சமாதானம் கொடுக்கின்றார். இவ்வாறு பாபா சொல்லிக்கொண்டு பாபா பார்க்கிறார், சாக்கார ரூபத்தில் பிரம்மா பாபாவின் அந்த சாக்கார ரூபத்தை பாபா இமர்ஜ் செய்தார். அந்த நேரம் பாபா ஃபரிஷ்தா ரூபமாகவும் இருந்தது. இன்னொரு புறம் சாக்கார ரூபமான காட்சியையும் காட்டினார். பிறகு பாபா சொன்னார், குழந்தாய், மிகவும் கவனமாக பாருங்கள் என்றார். சாக்காரத்தில் கூட பாபாவின் அநேக குழந்தைகளுடைய கடிதம் இருந்தது. சில குழந்தைகள் பரிஸ்திதியை நினைவு பத்திரங்களை அனுப்பினார்கள். ஆனால் பாபா சீக்கிரமாகவே அதனுடைய விஸ்தாரத்தை பார்த்தார். பாபா அதனுடைய சார ரூபத்தை அதற்கு சமாதானம் கொடுத்து அதை குழந்தைகளிடம் அனுப்பி வைத்தார். பாபாவுக்கு டைம் ஆவதில்லை, இவ்வளவு பெரிய கடிதமா இருக்கிறதே, இவ்வளவு பெரிய கடிதத்துக்கு எப்படி பதில் எழுப்புறது என்று பாக்குறதில்ல. பாபா 2 லைன்ல பதில் அனுப்பி விடுகிறார், குழந்தைகளிடம் அனுப்பி வைத்து விடுகிறார். பாபா அதே போல குழந்தைகளுடைய நினைவு நிறைய வந்து கொண்டுதான் இருக்கிறது. சில நேரம் நினைவு பத்திரங்களும் வருகிறது. அதற்கு பாபா சொன்னார், எல்லா குழந்தைகளுடைய எல்லா விஷயங்களையும் மிக அன்போடு கவனத்தோடு பார்க்கவும் செய்கிறார், கேட்கவும் செய்கிறார், படிக்கவும் செய்கிறார். சில குழந்தைகளுடைய மனதினுடைய விஷயங்கள் பாபாவிடம் வருகிறது. பாபா பார்க்கிறார், படிக்கிறார், கடிதங்களையும் படிக்கிறார். சாக்காரத்துல கூட பாபா இந்த காரியம் செய்தார். இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில் இவ்வளவு வருடங்களாக பாபா தன்னுடைய காரியத்தை சுயம் குழந்தைகளை நிமித்தமாக்கி செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். வருங்காலத்திலும் செய்விப்பார். அப்படி தோன்றியது. இன்று வதனத்தில் பாபா எல்லாருடைய அன்பு நிறைந்த கடிதங்களையும் பார்க்கிறார். பதிலும் பாபா கொடுக்கின்றார். குழந்தைகளோட நினைவுகள் எல்லாம் பாபாவிடம் வருகிறது. பாபா பக்தி விஷயத்தை காட்சியை காட்டுகிறார். பாருங்க, பக்தியில கூட குழந்தாய் மூர்த்தி கடவுளுக்கு முன்னாடி செல்கிறார்கள்.
जिसके அவங்களோட जितने விருப்பங்கள் आस्था என்ன होती है, இருக்கிறதோ சொல்கிறார்கள். पर जब சில जाते हैं பேர் तो ரொம்ப कोई की बहुत சில பேருக்கு ரொம்ப आस्था होती है, ஆசைகள் अंदर में இருக்கிறது. चाहना होती है, எனக்கு मुझे कुछ தரிசனம் दर्शन கொடுங்க, हो, कुछ ஏதாவது प्राप्ति பிராப்தி हो, கொடுங்க, ஏதாவது कुछ அற்புதங்கள் चमत्कार हो। நடக்கணும் என்ற तो इस பாவனையோடு भावना से செல்கிறார்கள். जाते तो उनको அவங்களுக்கு कुछ न ஏதாவது कुछ அவசியம் मिलता जरूर है। கொஞ்சமாவது और கிடைக்கிறது. सिर्फ कोई घूमने के சும்மா हिसाब से जाता है, பார்க்கறதுக்காக சுற்றி देखने के लिए जाता பார்க்கறதுக்காக है, वो उसकी போறவங்களுக்கும் अपनी அவங்களோட भावना होती है। பாவனையை பாபா तो बाबा ने பார்க்கிறார். कहा பாபா कि இவ்விதமா इस प्रकार பாபா வீட்டில் बाबा கூட के घर में भी சில அநேக कई விதமான प्रकार के குழந்தைகள் बच्चे हैं, வருகிறார்கள். कई அநேக प्रकार விதமான के बच्चे குழந்தைகள் अपनी தன்னுடைய मन की மனோபாவனையை भावना को, மன अपनी मन की விஷயங்களை बातों को எடுத்துக்கொண்டு लेकर பாபா முன்னால் बाबा के வருகிறார்கள். सामने पहुँचते हैं। பாபா கூட तो बाबा भी குழந்தைகளின் बच्चों का அதுக்கு கண்டிப்பா பாபா विस्तार பதில் जरूर கொடுக்கிறார். करते हैं। बाबा ने அதை कहा புரிந்து उसे समझने கொள்வதற்காக के लिए குழந்தைகளுக்கு बच्चों को बाबा மூணாவது ने கண்ணும் तीसरा கூட नेत्र பாபா भी दिया है। கொடுத்திருக்கிறார். तो बाबा जैसे कि பாபா बड़े பெரிய கம்பீர गंभीर रूप ரூபத்துல से, ரொம்ப அன்போட बड़े प्यार से பார்க்கவும் செய்து देख भी கொண்டிருந்தார், रहे थे और बाबा கேட்டுக்கொண்டும் सुना भी रहे இருந்தார். थे। फिर तो பிறகு बाबा நான் के பாபா सामने முன்னாடி भोग போகை रखा था, வைத்தேன், போகு भोग की தட்டை थाली வைத்தேன். रखी थी। எந்த तो उनकी ஆத்துமாக்களுடைய आत्माओं விசேஷ की विशेष நினைவாக याद होती है। இருந்ததோ இன்று सारे बच्चे சரளா सरला தீதியினுடைய दीदी நிமித்தமான போகவும் இருந்தது. तो बाबा ने பாபா उन्हें भी ரொம்ப बड़े அன்போடு प्यार से அவரையும் इमर्ज இமர்ஜ் किया செய்தார். और ரொம்ப बहुत அன்போடு ही प्यार இமர்ஜ் से செய்து इमर्ज करने के அத்துடன் साथ साथ போகையும் भोग भी ஸ்வீகாரம் स्वीकार செய்வித்தார். कराया நிறைய और कई பேருடைய भाई அன்பு बहनों को मिला। நினைவுகளையும் நான் बाबा பாபாவிடம் को भी வழங்கினேன். और பிறகு बाबा का याद பாபாவினுடைய करने அன்பு लगे। நினைவுகளை பெற்றுக்கொண்டு ओम கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.